திடீர்னு ஒரு குழந்தை ரோட்ல நடந்து போகுது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு ட்ரக் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தைய இடிக்க போகுது. அந்த இடத்துல ஒரு பின்னால முருகர் படம் போட்டு இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. அந்த முருகரே இறங்கி வந்து அந்த குழந்தைய அந்த ட்ரக்ல இருந்து காப்பாத்தின மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரீல்ஸ் ஷார்ட்ஸோட இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இன்ஃபுளுன்சரா இருக்கு. இவ்வளவு ஷார்ட் டேர்ம்ல இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடிய வீடியோஸ் ஷார்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் நம்ம எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகாத தப்பிக்கிறது? ஒரு சிம்பிள் ஐடியா தான், மியூசிக். இந்த மியூசிக் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டா ரோல் பிளே பண்றது. ஒரு அம்மா பாசம் சாங்கை போட்டுட்டு அம்மா கூட ஜாலியாக டான்ஸ் ஆடினீங்கன்னா அது எப்படி ஃபீல் ஆகும்னா, அந்த வீடியோவில் வரக்கூடிய பர்சனு அவங்க அம்மா மேலே உண்மையிலே ரொம்ப அன்பாக இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு போர்ட்ரே பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தான தர்மம் பண்ணுறீங்க, அதை வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு வந்து தான தர்மம் பண்ணுறது தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கை போட்டு ஒரு 4 எடிட்டை போட்டிங்கன்னா போதும், அந்த பர்சன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தான தர்மம் பண்ணுறவன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த பர்சனோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதில் இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி தான். ஒன்று, அந்த மியூசிக்கை கட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இல்லைன்னா அந்த மியூசிக் போட்டு எடிட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. இந்த பேசி வீடியோ போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க தான். ஆனா குறைஞ்சபட்சம் அவங்க சொல்றதுல ஏதாச்சும் உண்மை இருக்கு, இல்ல அந்த பர்சன் நம்பகமான பர்சன் அப்படின்ற பட்சத்துல தான் அந்த இடத்துல நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆனா இந்த மியூசிக் போட்ட வீடியோ கிட்ட தயவு செய்து உஷாரா இருங்க.